இன்றைக்கி காலையிலேருந்தே நம்ம டிவி ஆன் பண்ணாலும் சரி, நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கில் பார்த்தா கண்டினியூஸாக நேபாளத்தில் இருக்கக்கூடிய ரசுவாகதியில் போதேகோஷி ஆறில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு பெரு வெள்ளமாக பெரு மழையாக அது அங்கே பிறண்டு அங்கே இருக்கக்கூடிய வாழ்வாதாரத்தையும் அங்கே இருக்கக்கூடிய மக்களையும் ஒன்று விடாமல் ஒரு சில வீடியோ காட்சிகளில் நம்ம பார்க்குற மாதிரி அந்த சைனாவுடைய இமிக்ரேஷன் சென்டரையே அந்த நிலச்சரிவு முழுமையாக நாசம் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய சேதாரம் அண்ட் உயிர் பலி எவ்வளவோ ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தொலைக்காட்சிகள்லையும் சோஷியல் மீடியாலையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பெரு வெள்ளமாக இருக்கக்கூடிய இது அந்த பகுதி மட்டும் இல்லாமல் பீகார் மற்றும் உத்தரப்பிரதேசத்திற்கும் ஒரு அலர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியுது. நேபாளத்தில் வாழக்கூடிய ஒவ்வொருத்தவங்களுக்கும் அண்ட் இங்கேருந்து நிறைய பேர் திரு கைலாய யாத்திரைக்கு அங்கே போயிருக்காங்க. எல்லாருக்கும் சேர்ந்து நம்ம எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுவோம். நம்ம எல்லாருடைய பிரார்த்தனையும் கேட்டு சிவபெருமான் அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களையும் காத்து ரட்சிக்கணும். மேக வெடிப்பு காரணமா, இல்லை நிலச்சரிவு காரணமா, இல்லை அந்த வெள்ளப்பெருக்கு காரணமா, என்ன ஏது அப்படின்னே தெரியல. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் மிகப்பெரிய பயத்திலையும் நிறைய பேர் தன்னுடைய குடும்பங்களையும் வாழ்வாதாரத்தையும் இழந்து தவிச்சிட்ருக்காங்க. நம்ம எல்லாருடைய கூட்டு பிரார்த்தனையில் சீக்கிரமாக இந்த நிமிடமே அந்த பெரு வெள்ளமானது முழுமையாக ஸ்டாப் ஆகி அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் சேஃபாக இருக்கணும்னு நம்ம ப்ரே பண்ணிக்கலாம்.